ஒயர் லைன் போட்டுட்டு லாஸ்ட்டாக முடிகிற எண்டிங் ஒயரை எங்கேயோ போட்டாங்க. ஆனால் அந்த எண்டிங் ஒயர் எங்கே இருக்குன்னு சொல்லி எவ்வளோ சூப்பராக புகையை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க பாருங்களேன். சூப்பர் ஐடியாவில் நம்ம வீட்டு பாத்ரூமுக்கும் நம்மளாம் கதவு வாங்கிட்டு இருப்போம். ஆனால் இங்கே பாருங்களேன், வேஸ்ட்டாக இருக்க ஃப்ரிட்ஜ் டோரை வச்சு எவ்வளோ அழகாக பாத்ரூமில் ஃபிட் பண்ணிட்டாங்க. டோர் மாதிரி இருக்குது பாருங்க அழகாக. டீ குடிக்கிறதுக்கு கிளாஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கவரை அது டப்பாக்குள்ளே வச்சு எவ்வளோ அழகாக அது குடிக்கிறாங்க பாருங்களேன். டீ கிளாஸ் மாதிரி ரெடி பண்ணி சூப்பர் ஐடியா இல்லை. அப்பளம் பொரிக்கிறதுக்கு சூப்பர் ஐடியா பாருங்க. நம்மளாம் கரண்டியால் வச்சு எடுத்துகிட்டு இருப்போம், அதுக்குள்ளே தீஞ்சே போயிடும். ஆனால் இங்கே பாருங்க, ஸ்பூன் வச்சு எவ்வளோ அழகாக எடுக்கிறாங்க பாருங்களேன் டக்குன்னு. சூப்பர் ஐடியா இல்லை. இது போல் நிறைய ஒயர் வாங்கிட்டு அந்த ஒயர் தனியாகவும் அது உள்ளே இருக்க கம்பி தனியாகவும் எடுக்கிறாங்க பாருங்களேன் இந்த மிஷினை பயன்படுத்தி. சூப்பரில். நானும் இந்த மாதிரி நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இது போல் வரவே வராது. நூல் பராட்டா இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பராக அழகாக நூல் நூலாக வருது பாருங்க, வேறு லெவலில். எல்லோருமே வண்டியில் இருக்க என்ஜினை கைட்டி தான் ஆயிலெலாம் எடுக்கிறதுக்காக க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக வாட்டர் வாஷ் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி எடுக்கிறாங்க பாருங்களேன். சூப்பராக க்ளீன் ஆகுது பாருங்கள். இந்த ஐடியா தெரியாமல் தான் நம்மளாம் டெம்பர் கிளாஸ் வாங்கி ஓட்டிகிட்ருக்கோம் கடையில் போயிட்டு. ஆனால் இங்கே பாருங்களேன், நம்ம யூஸ் பண்ணுற ஒயிட் கலர் டேப்பை வச்சு எவ்வளோ அழகாக அதை ஃபோனில் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் துடைக்கிறாங்க. பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். சூப்பர் ஐடியா இல்லை. மேலே இருந்து டேங்க்ல இருந்து வர பழுப்பில் எங்கேயாச்சும் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது எவ்வளோ சூப்பராக கட் பண்ணிட்டு அதுக்குள்ளே கப்ளிங் போடுறாங்க பாருங்களேன். சூப்பர் ஐடியா இல்லை. குட்டி குட்டியாக போண்டா போடுறதுக்கு நம்மளாம் ரவுண்ட் ஷேஃப்டில் வரலையேன்னு கவலைப்பட்டுருப்போம். ஆனால் இங்கே பாருங்களேன், ஒரு கவரில் மாவை ஊற்றிட்டு எவ்வளோ அழகாக அதில் ஹோல்ஸ் போட்டு அழகாக ஒரு ஸ்பூன் வச்சு தள்ளுறாங்க. ரவுண்ட் ஷேஃப்டில் போய் விழுது பாருங்களேன். சூப்பர் ஐடியா இல்லை. நம்மளாம் வீட்டில் இருக்க தென்னந்தோட்டத்துக்கு நிறைய கவர் போட்டு கட்டிகிட்டு இருப்போம். அதெல்லாம் ஒரு சில டைமில் அவுத்தேன்னு வந்துடும், அதே ஒன்று ஒன்றா உருவிட்டு போயிடும். ஆனால் இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி வாட்டர் கேன் வச்சு அதை ஹீட் பண்ணி ஓட்டிட்டிங்கன்னா சூப்பராக அதை கழட்டாது, வேறு லெவலில். ஸ்லாப் வைக்கிற மாதிரி ஒரு கல்லெல்லாம் அடுக்கி நேராக வச்சுட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக காலால் எட்டி ஒதிக்கிறாங்க. நல்லா விழுந்துட்டே போயிட்டு சூப்பராக அதுவாக எல்லாம் க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கிற இடமே தெரியாத மாதிரி ஆயிடுச்சு பாருங்களேன். சூப்பரில். இந்திக்காரங்களாம் இந்த மாதிரி தான் கம்மி ரேட்டுக்கு விற்கிறேன்னு சொல்லி எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி பெட்ஷீட்டில் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுறாங்க பாருங்களேன். இப்படிலாம் தூசி எடுத்துகிட்டு தட்டிட்டு அழகாக துவைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கம்மி ரேட்டுக்கு விற்கிறாங்க. நீங்களும் நம்பி வாங்கிடாதீங்க. மாங்காய் பீஸ் போடுறதுக்கு கத்தியை வச்சு கட் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் இங்கே பாருங்களேன், இந்த டூலை பயன்படுத்தி எவ்வளோ சூப்பராக மாங்காய் கொட்டையை மட்டும் தனியாக எடுத்துட்டாங்க பாருங்களேன் அழகாக. சூப்பரில். நம்மளாம் குழாயில் போடுறதுக்கு ஒரு டேப் வாங்கிட்டு இருப்போம். ஆனால் இங்கே பாருங்களேன், அந்த ஒரே டேப்லேயே எவ்வளோ சூப்பராக 2 டேப் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஐடியா இல்லை. தர்பூசணியில் இருக்க கொட்டையை எடுக்கிறதுக்கு சூப்பராக கோழியை வச்சு எடுக்க வைக்கிறாங்க பாருங்களேன். சூப்பர் ஐடியா இல்லை. பாத்ரூமில் கூட எவ்வளோ சூப்பராக வண்டி மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு அழகாக வண்டி ஓட்டிகிட்டு போகிற மாதிரி உக்காந்துட்டு போகலாம் பழகுது. சூப்பர் ஐடியா இல்லை இது. வண்டியில் ஸ்டாண்டு போடுறதுக்கு எவ்வளோ சூப்பராக கோழி கால் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்களேன். பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. சூப்பர் ஐடியா இது. நம்மளாம் ஏதாவது ஃபங்க்ஷன் போனோன்னா ஒரு ஜக்கில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றிட்டுருப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், பெரிய ட்ரம்மில் அழகாக ஹோல்ஸ் போட்டு குழா மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு அழகாக எடுத்துகிட்டு வந்து ஊற்றுறாங்க பாருங்களேன். சூப்பர் ஐடியா இல்லை. நம்மளாம் நிறைய கடிகாரம் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக சைக்கிள் செயின் வச்சே அழகாக கடிகாரம் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்களேன். சூப்பர் ஐடியா இல்லை. மாடம் பெட்ரோல் பங்க் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஒரு மிஷினில் பெட்ரோலை நிரப்பி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம எங்கேயாச்சும் போகும்போது வழியில் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி ரோட்டில் இவங்களை பார்த்திங்கன்னா சூப்பராக அதில் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த பெட்ரோலை மேலே ஏற்றிட்டு எவ்வளோ அழகாக அதை ஊற்றுறாங்க பாருங்கள், பெட்ரோல் போடுறாங்க பாருங்கள். சூப்பர் ஐடியா இல்லை. மாங்காய் பறிக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக பிவிசி பைப்பை கட் பண்ணி போட்டு எடுக்கிறாங்க பாருங்களேன். சூப்பர் ஐடியா இல்லை. இப்போலாம் நிறைய பைக்கு திருடிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி திருடிட்டு போகக்கூடாது சொல்லிட்டு எவ்வளோ அழகாக ஒரு பூட்டை ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். சாவி போடுற இடத்துல அழகாக சாவி போட்டவுடனே ஓப்பன் ஆகிக்குது. அதுக்கப்புறம் தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாருங்கள். சூப்பர் ஐடியா இல்லை. இது போல் கம்பியெல்லாம் திறப்புறதுக்கு 2 பேர் தேவைப்படும். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த டூலை பயன்படுத்தி எவ்வளோ சூப்பராக இந்த கம்பியெல்லாம் திருப்புறாங்க பாருங்களேன். சூப்பர் ஐடியா இல்லை. இந்த மாதிரி கம்பியெல்லாம் வளைக்கிறதுக்கு ஒரு பலகையை நட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வளைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், பைக்கே எவ்வளோ சூப்பராக அதை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஒரு கட்டியை வச்சியே எவ்வளோ சூப்பராக 4 சேர் ரெடி பண்ணுறாங்க பாருங்களேன். செம்ம டேலண்டான பர்சனில்.
துருப்பிடிச்சு போயிருக்க இந்த கம்பியை எவ்வளோ சூப்பராக இந்த மிஷினை பயன்படுத்தி க்ளீன் பண்ணுறாங்க பாருங்களேன். பார்க்கவே புதுசாக இருக்க மாதிரி தெரியுது பாருங்க. சூப்பர் ஐடியா இல்லை? அதுக்கு முன்னெல்லாம் கத்திரிக்கோல் வச்சு தான் முடிய வெட்டிட்டு இருப்பாங்க. இப்போல்லாம் மிஷின் வந்துச்சு. அதையும் தாண்டி பாருங்களேன், கட்டிங் மிஷினை வச்சு எவ்வளோ சூப்பராக முடி வெட்டிட்டு இருக்காங்க. சூப்பர் ஐடியா இல்லை? நைட்டில் மாட்டை கரம்பில் கட்டிட்டு அதை மேய்ட்டுன்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அதுக்கு கண்ணு தெரியாது நம்ம நினச்சிக்கின்னு எவ்வளோ சூப்பராக அதுக்கு ஒரு டார்ச் லைட்டை கட்டி விட்டு போயிருக்காங்க பாருங்களேன். சூப்பர் ஐடியா இல்லை? இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நான் கூட ஏதோ மரத்தை வச்சு விளையாடிட்டு இருக்காங்கன்னு பார்த்தேன். ஆனால் இங்கே பாருங்களேன், சூப்பராக ஒரு சேரை ரெடி பண்ணியிருக்காங்க மரக்கட்டையால். சூப்பர் ஐடியா இல்லை? ரோட்டில் இருக்க முக்கோணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க போல். பாருங்களேன், இதை கீழே இறங்கி எடுக்காமல் எவ்வளோ சூப்பராக இந்த மிஷினை பயன்படுத்தி எடுத்து வண்டியில் போட்டுட்ருக்காங்க. சூப்பராக மிஷினில் பார்க்குறதுக்கு சேர் மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே பாருங்களேன், அதை ஓப்பன் பண்ணுறாங்க. சூப்பராக அதுக்குள்ளே இந்த அயன் பாக்ஸையும் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு சூப்பராக அதிலே வச்சு அயன் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்களேன். சூப்பர் ஐடியா இல்லை? பாத்ரூமில் கண்ணாடி கிளாஸ் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரியல. பட்டன் ஆன் பண்ண உடனே எவ்வளோ சூப்பராக அது உள்ள என்ன இருக்குன்னு தெரியுது பாருங்களேன். திருப்பி ஆஃப் பண்ணிட்ட உடனே சூப்பராக எதுவுமே தெரில பாருங்க. சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்கல்ல? நைட்டில் மாட்டை கரம்பில் கட்டிட்டு அதை மேய்ட்டுன்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அதுக்கு கண்ணு தெரியாது நம்ம நினச்சிக்கின்னு எவ்வளோ சூப்பராக அதுக்கு ஒரு டார்ச் லைட்டை கட்டி விட்டு போயிருக்காங்க பாருங்களேன். சூப்பர் ஐடியா இல்லை? முறுக்கு செய்கிறதுக்கு கூட மிஷின் வந்துச்சு பாருங்களேன். எவ்வளோ அழகாக மிஷின்லேயே போடுறாங்க பாருங்களேன். நம்மளாம் தான் அந்த முறுக்கை அடித்து வச்சு நம்ம கஷ்டப்பட்டு முறுக்கிட்டு இருப்போம். ஆனால் இங்கே பாருங்க எவ்வளோ ஈஸியாக போட்டாங்க பாருங்க. சூப்பரில்? நம்மளாம் இந்த மாதிரி அடிப்பம்புக்கு நம்மளாக தான் கையில் அடிச்சிட்ருப்போம் கை வலிக்க. ஆனால் இங்கே பாருங்களேன், மிஷின் வச்சு அடித்து எவ்வளோ சூப்பராக அதுக்கு தண்ணி பாசுறாங்க பாருங்களேன். வாட்டர் கேனை சுருவிட்டு. சூப்பரில்? வெயில் காலத்தில் எப்பயுமே தண்ணி சூடாக தான் வரும்போது. ஆனால் இங்கே பாருங்களேன், தண்ணி சில்லுன்னு வேணும்ன்ட்டு எவ்வளோ அழகாக ஐஸ் கட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு ஷவரில் குளிக்கிறாங்க பாருங்களேன். சூப்பராக ஜில்லுன்னு வரும் போல். துணி காய வைக்கிற கொடி வந்து அடிக்கடி லூஸ் ஆகிட்டே இருக்கும். அதை டைட் பண்ணவும் முடியாது. ஆனால் இங்கே பாருங்களேன், எவ்வளோ அழகாக அதுக்கு டைட் பண்ணுறதுக்கு சொல்லித்தராங்க பாருங்க. அடிக்கடி லூஸ் ஆயிடுச்சுனாலும் நம்ம மறுபடியும் டைட் பண்ணிக்கலாம். சூப்பர் ஐடியா இல்லை? இந்த ஒரு டூல் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், உங்களுக்கு ஆணி எங்கே அடிக்கணுமோ அங்கே ஈஸியாக அடிச்சுக்கலாம். பாருங்கள், இரும்பில் கூட எவ்வளோ அழகாக அடிக்கிறாங்க பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல இந்த மிஷினு? பெயிண்ட் அடிக்கும்போது நம்ம கையிலலாம் பெயிண்ட் ஆகிடும், சுட்டா ஒழுகி அந்த மாதிரி இருக்காமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக வாட்டர் கேனை கட் பண்ணி போட்டு இருக்காங்க பாருங்களேன். சூப்பர் ஐடியா இல்லை? ஆடு இல்லை மாடு இல்லை கொடிக்கம்மோ இந்த மாதிரி இடத்துலலாம் கயிறு கட்டினீங்கன்னா இந்த மெத்தடை பயன்படுத்தி கயிறு கட்டுங்க. சூப்பராக அவுக்காமல் இருக்கும். நம்மளாம் அவுத்தாதான் அவுக்க முடியும். சூப்பர் ஐடியா இல்லை? இந்த மாதிரி நூலை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த காகிதத்தை கீழே போட்டுருவோம். அது அப்படி போடாமல் யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ சூப்பராக ஒரு ஐடியா கொடுக்குறாங்க பாருங்களேன். சூப்பராக நம்ம நிறைய நூல் பாபினில் சுற்றி வச்சுருப்போம். அதெல்லாம் ஒன்றோட ஒன்றா ஒட்டி நூல்லாம் சேர்த்தே இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக சிக்காகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க பாருங்களேன். சூப்பர் ஐடியா இல்லை? நம்மளாம் துணி காய வைக்கிறதுக்கு கடையில் போயிட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு இருப்போம் கிளிப்பை. ஆனால் இங்கே பாருங்களேன், பேனா மேல் முடியை வச்சு எவ்வளோ சூப்பராக கிளிப்பு மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பர் ஐடியா இல்லை? மக்காச்சோள செடிகளில் மக்காச்சோளம் வைக்கிற ஸ்டேஜில் நிறைய பூச்சிகள் வெட்டிக்கிளிகள்லாம் வந்துட்டுருக்கோம். அது போல் வெட்டிக்கிளிகள்லாம் வந்து சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக வாத்துகளை விட்டு பொறுக்க வைக்கிறாங்க பாருங்களேன். சூப்பர் ஐடியா இல்லை? விதைகளை நடவு பண்ணுறதுக்கு இந்த மிஷினை வச்சு எவ்வளோ சூப்பராக ஹோல்ஸ் போட்டுட்டு விதைகளையும் நட்டுட்டு போகிறாங்க பாருங்களேன். சூப்பரான மிஷினில்? நம்மளாம் நிறைய ஃபுட்டு வெளியே போயிட்டு தள்ளுவண்டி கடையில் தான் வாங்கி சாப்பிட்டுட்ருப்போம். அந்த தள்ளுவண்டி கடையை எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணுறாங்க பாருங்களேன். அட்டன் டைமில் சூப்பராக ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டாங்க பாருங்க. வேறு லெவலில்? நம்மளாம் துணி துவைக்கிறது கூட ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் துணி மடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமே. அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஈஸியாக மடிக்கிறதுன்னு சொல்லி தராங்க பாருங்களேன். ஒரு அட்டையை வச்சு. சூப்பரில்? குழந்தை கூட மடிக்குது பாருங்கள். இப்போலாம் தான் அயன் பாக்ஸு கரண்ட்லேயே வந்துச்சு, நம்மளுக்கு ஈஸியாக அயன் பண்ணணுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த காலத்தெல்லாம் யூஸ் பண்ண நெருப்பை போட்டு யூஸ் பண்ணுற அந்த பொட்டியை எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணுறாங்க பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல? நம்மளாம் வீட்டு தரைக்கும் செவத்தில் ஓட்டுறதுக்கும் நம்ம டிசைனுக்காக டைல்ஸ் வாங்கிட்டு இருப்போம். ஆனால் இங்கே பாருங்களேன், மரத்தாலே சூப்பராக டைமண்ட் ஷேப்பில் ஒரு கட் பண்ணி அதை எவ்வளோ அழகாக ஓட்டிகிட்டு இருக்காங்க பாருங்களேன். வேறு லெவலில்? பூண்டு தோல் உரிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இங்கே பாருங்களேன், ஒரு ஊசியை வச்சு எவ்வளோ சூப்பராக பூண்டு தோலை உரிக்கிறாங்க டக்கு டக்குன்னு. சூப்பர் ஐடியா இல்லை? தரையில் டைல்ஸ் போட்டு தான் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக தரை போட்டுட்டு அதுக்கு மேலே பெயிண்ட் அடிக்கிறாங்க. அதுவும் மிஷின் வச்சு பெயிண்ட் அடிக்கிறாங்க பாருங்க. சூப்பர் ஐடியா இல்லை?
நம்மளாம் சின்ன வயசில் ஒரு கதை கேட்டு இருப்போம்ல, காக்கா தண்ணி குடிக்கிறதுக்காக கல்லெல்லாம் தூக்கிட்டு வந்து போட்டுச்சுன்ட்டு. அந்த மாதிரி பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக தண்ணி குடிக்கிறதுக்காக பாட்டிலில் சின்ன சின்னதாக கல் எடுத்துகிட்டு வந்து போட்டு தண்ணி குடிச்சிட்ருக்குன்ட்டு. சூப்பரில். இந்த ஒரு மிஷினில் நெருப்பும் காற்றும் சேர்ந்து வர்றதுனால எவ்வளோ சூப்பராக இதில் துரு பிடிச்சி போயிருக்கு. அந்த கம்பியெல்லாம் மட்டும் சூப்பராக தனியாக எடுக்குது பாருங்களேன், சூப்பர் மிஷினில். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சாக்லேட்டை இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணுறாங்க பாருங்களேன். சூப்பராக பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுதில்ல. சைக்கிள் டயரை 2 சைட்லேயும் கட்டிட்டு எவ்வளோ அழகாக ரோடு பெருக்கிறதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல. முட்டையை உடைக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக ஒரு டூலை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன். சூப்பராக அந்த முட்டையை அதுக்குள்ளே வச்சுட்டு அழகாக ஒரு கிளிக் பண்ணுறாங்க, அப்படியே உடைச்சி உழுத்து பாருங்களேன். சூப்பரில். ரோடு பெருக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன். ரங்கநாட்டோன மாதிரி சுற்றிட்டே இருக்குது, அதில் ஒரு தொடப்பமாக சொந்தி வச்சுட்டு அழகாக பெருக்கிட்டே போகுது பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல. நம்மளாம் சார்ஜர் போடும்போது ஃப்ளக்கில் சொருவிட்டு அது மேலே வச்சு விட்ருவோம், ஒரு சில டைமில் கீழே விழுந்துடும். அப்படி விழாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக சிறப்பை பயன்படுத்தியிருக்காங்க பாருங்களேன். சூப்பர் ஐடியா இல்லை. நம்மளாம் ஈச்ச மரம் நேராக வளர்ந்ததாக பார்த்துருப்போம், ஆனால் இங்கே பாருங்களேன், பாம்பு மாதிரி எவ்வளோ சூப்பராக வளைஞ்சு போயிருக்கு. சூப்பராக அதுக்கு ஒரு தொட்டி வேற கட்டி வச்சுருக்காங்க பாருங்க. சூப்பராக இருக்குல்ல. மக்காச்சோளத்தை காய வச்சதுக்கப்புறம் அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் இங்கே பாருங்களேன், வண்டி டயரை வச்சு எவ்வளோ சூப்பராக எடுக்கிறாங்க. சூப்பர் ஐடியா இல்லை. நம்மளாம் ஓட்ட வடை செஞ்சோன்னா அது நம்ம கையிலே ஒட்டிக்கும், ஒழுங்காக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வராது, ஓட்டியும் ஒழுங்காக வராது. ஆனால் இங்கே பாருங்களேன், டீ வடிகட்டுற அந்த ஃபில்டரை வச்சு எவ்வளோ அழகாக போண்டா போடுறாங்க. சூப்பராக இருக்குல்ல இந்த ஐடியா. துணியை மடித்து தைக்கிறதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு எவ்வளோ சூப்பராக ஒரு அட்டையை கட் பண்ணி அதை கத்திரிக்கோள் மாதிரி ரெடி பண்ணி பாருங்களேன், சூப்பராக அதை மடித்து விடுறாங்க. சூப்பர் ஐடியா இல்லை. இந்த கொத்தமல்லியில் இருக்கிற இலையை மட்டும் தனியாக எடுக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக ஸ்பூனை பயன்படுத்தி எடுக்கிறாங்க பாருங்களேன். ஒரு சிலருக்கு அந்த காம்போட போடுறதுக்கு பிடிக்காது, அதனால எவ்வளோ சூப்பராக அந்த தழையை மட்டும் உருவி எடுக்கிறாங்க பாருங்க ஸ்பூனை பயன்படுத்தி. சூப்பரில். உங்கள் பேக்லேயோ இல்லை ட்ரெஸ்லேயோ இருக்க ஜிப்பு கயண்டிக்கும் அடிக்கடி, ஆனால் இங்கே பாருங்களேன், அது எவ்வளோ சூப்பராக போடுறதுக்கு சொல்லித்தராங்க ஸ்பூனை வச்சு. நம்மளாம் போட்டு கஷ்டமாக இருக்கும், ஆனால் இங்கே பாருங்கள், ஸ்பூனை வச்சு எவ்வளோ ஈஸியாக போடுறதுன்னு சொல்லித்தராங்க பாருங்க. சூப்பர் ஐடியா இல்லை. தார்பாய் கட்டுறோம்னா இப்படிதாங்க கட்டணும். இந்த ஒரு கட்டை நீங்க போட்டீங்கன்னா எப்பவுமே உங்க தார்பா வராதுங்க. தெரியாதவங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம எங்கேயாச்சும் மழையில மாட்டிக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு தார்பாயை எடுத்து நம்ம கட்டிட்டு இருப்போம், அது நம்மளுக்கு கட்ட தெரியாம கட்டிட்டா லூஸாக ஊத்துக்குன்னு பறந்து போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக கட்டுறதுக்கு சொல்லித்தராங்க பாருங்களேன். சூப்பரில். துணி காய வைக்கிறதுக்கு கயிறு கட்டியிருந்தோம்னா இல்லை வேறு எதுக்காச்சும் கயிறு கட்டியிருந்தோம்னா அது லூஸ் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, சூப்பராக டைட் ஆகிடும். 2 குச்சியை வச்சு எவ்வளோ சூப்பராக டைட் பண்ணுறாங்க பாருங்களேன். எலுமிச்சங்காயை சின்னது பெருசுன்ட்டு பிரித்து எடுக்கிறதுக்கு சூப்பராக இந்த மிஷினை பயன்படுத்தியிருக்காங்க பாருங்களேன். சூப்பர் ஐடியா இல்லை. பாருங்கள், பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது, ஹோல்ஸாக இருக்குது, அதுக்குள்ளே சின்னது பெருசுன்ட்டு விழுந்து போது பாருங்கள். நம்ம இது வரைக்கும் பார்த்த குப்பை தொட்டியில் நம்மளாம் ஓப்பன் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்களேன், குப்பை தொட்டி மேலே போட்டுட்டாலே போதும், அது எடுத்துட்டு எவ்வளோ சூப்பராக உள்ள தள்ளிக்குது பாருங்களேன். சூப்பரில். இது எந்த வகை ஆடுன்னே தெரியல பாருங்களேன். நம்ம ஊரில் இருக்கிற ஆடுக்கெலாம் 2 கொம்பு தான் இருக்கும், ஆனால் இந்த ஆடுக்கு பாருங்களேன் 4 கொம்பு இருக்குது. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது பாருங்கள். தண்ணி கேனை தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க ஒரு சிலர். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது போல் ஒரு சின்ன பிளாஸ்டிக்கில் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தூக்கிட்டு போகிறாங்க பாருங்கள். எங்கேயாவது தீ பிடிச்சி எரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கெல்லாம் ஃபயர் இன்ஜின் வந்து தான் அணைக்கும். ஆனால் இங்கே பாருங்களேன், ரொம்ப மேலே ஃப்ளோரில் பற்றி எரிஞ்சிட்ருக்கு, அது எவ்வளோ சூப்பராக ட்ரோன் மூலியமாகவே அணைக்கிறாங்க பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல. நம்மளாம் எண்ணெயோ தண்ணியோ அப்படியே தான் ஊற்றிட்டுருப்போம் புனல் வச்சு. புனல் இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளோ சூப்பராக ஒரு வாட்டர் கேனை கட் பண்ணிவிட்டு அதை அதில் மாட்டிட்டு எவ்வளோ சூப்பராக ஊற்றுறாங்க பாருங்களேன். இது ஐடியா சூப்பராக இருக்குல்ல. வீட்டுக்கு பூசு வேலை பண்ணி பெயிண்டெல்லாம் அடித்ததுக்கப்புறம் செங்கல் மாதிரி டிசைன் வேணும்னு சொல்லிட்டு பெயிண்ட்டை வச்சு எவ்வளோ அழகாக ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு செங்கல் மாதிரி பெயிண்ட் அடிக்கிறாங்க பாருங்களேன். சூப்பர் ஐடியாவில். இந்த ஒரு டூல் இருந்துச்சுன்னா 2 வேலையை செய்யலாம் நம்மளுக்கு. இந்த டூலை வச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மரத்தை பொழக்கிறாங்க. இதை வச்சு சூப்பராக கலையும் எடுக்கிறாங்க பாருங்களேன். வேற லெவலில்.